ஐயோ இந்த சார்ஜரை எங்க தான் வைக்கிறேன்னு தெரியல. எனக்கு கரெக்ட் டைம்க்கு ஏன் இந்த சார்ஜர் கிடைக்க மாட்டேங்குது? இங்கேயும் இல்ல. ராத்திரி எங்க வச்சேன்னு தெரியல. ஏன் இங்க கூட இல்ல. கபோர்ட்ல போய் செக் பண்ணலாம். ஐயோ என் பேட்டரி வர டெட் ஆக போகுது. அட இது ஒண்ணு டிஸ்டர்பன்ஸா? அங்க போ. நான் எங்க தான் வச்சேன்? இங்க பார்க்கலாம். ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கிடைச்சிருச்சு. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? பிரீத்தக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப இந்த ரூம்ல முன்ன இருந்த ஃபீலிங்கே இல்ல. நீங்க இங்க இருந்தப்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் தூங்கவே மாட்டோம். ஆனா இப்ப நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சுல்ல. முதல்ல உங்க வாழ்க்கையில நான் மட்டும்தான் இருந்தேன். அதோட என் வாழ்க்கையில நீங்க இருந்தீங்க. ஆனா இப்ப உங்க வாழ்க்கையில உங்க ஹஸ்பண்டோட குடும்பம் மொத்தம் வந்துருச்சு. அதோட முக்கியமா கரண் மாமா வந்துட்டாரு. ஓ, கரண் மாமா தான். இப்ப உங்க வாழ்க்கையில சின்னதா ஒரு கியூட்டியும் வந்துருவாங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன மறந்துடுவீங்கல்ல? ஏன்னா எனக்காக உங்ககிட்ட டைமே இருக்காது. நீங்க உங்க ஃபேமிலி கூட பிஸி ஆயிடுவீங்க. அக்கா நீங்க அப்படியே பண்ணுவீங்க? சொல்லுங்க. I miss you. I miss you. Oh, அக்கா 1 minute. டக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணு. ஓகே சார். சூப்பர் கேட்ச். சொல்லு ஸ்ருதி, என்ன ஃபோன் பண்ணா? ஏ ஹலோ, என்ன வாட் யூ மீன் பை என்ன ஃபோன் பண்ண? என்ன டோன்ல பேசிட்டு இருக்க? நான் ஃபோன் பண்ணது என்ன உனக்கு அவ்வளவு பெரிய குத்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ? அண்ட் பை தி வே, நான் உனக்கு ஃபோன் பண்ணல. ஆனா நீ என்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. ஆனா நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கல. நான் என் பிரீதாக்கா கிட்ட தான் பேசணும். ஓகே? ஐயோ அண்ணி பஸ்ல இருக்காங்க ஸ்ருதி. என்ன விஷயம்? நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். சொல்லு. அப்படியா? ஓகே ஓகே சரி, அப்படின்னா நீ கிளம்பு. என்ஜாய். ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சொல்லு. நீ அந்த பிசாசு ஷர்லின் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. அப்புறம் தப்பி தவறி கூட நீ அந்த ஷர்லின் பிரீதாக்கா கிட்ட நெருங்கவே விட்டுறாத. அவ அந்த மாதிரி பண்றதுக்குள்ள நீ அக்கா பக்கத்துல வந்து நின்று. நான் சொல்றது புரியுதுல்ல? ஸ்ருதி நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் பிரீதா நீ நல்லாவே பாத்துப்பேன். அந்த ஷர்லின் மேலயும் ஒரு கண்ணு வச்சிருப்பேன். டோன்ட் வரி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே ஓகே பை. பை. கணபதிக்கு அம்மா கடவுளே, என் குடும்பத்து மேல கருணை காட்டு. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோ. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கல்யாணத்துக்கு போறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா அங்க போறேன். அங்க நடக்கிற ஒரு சம்பிரதாயத்தையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அடுத்தல்ல இங்க பார், நான் இப்போ ஒன்னு சொல்றேன். நோ நெகட்டிவிட்டி, நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கண்ணீர், நோ சோகம், நோ டைம் பாஸ். ஓகே கிருத்திகா? நோ கம்ப்ளைண்ட்ஸ் கரீனா, நோ சோம்பேறித்தனம் ஷர்லின், அண்ட் நோ வேலை 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 வேலை. ஓகே? வெறும் சந்தோஷம் மட்டும்தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வேண்டியது எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் மட்டும்தான். ஒவ்வொரு ரூம்லயும் சந்தோஷம் தான். நம்ம இந்த கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். அப்புறம் இங்க பாருங்க, பிரீதா நமக்கு எவ்வளவு நல்ல சந்தோஷமான பரிசு கொடுத்திருக்கா. நம்மள எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கா. சோ நம்ம எப்படி அப்செட் ஆகலாமா பிரீதா? பிரீதா என்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த நல்ல செய்திய சொன்னாலோ அன்னைக்கே நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு அத்தை. பாருங்களேன், எல்லார் முகத்திலயும் நிறைய சந்தோஷம் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் சொல்றது சரிதானே? என்ன நீங்க ஆர்த்தி எடுத்து தேங்காய் உடைச்சிட்டீங்களா? அட என்ன பாட்டி, என்ன கூப்பிடவும் இல்ல, என்ன மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? நான் இதை யாருக்குமே தர மாட்டேன். நோ நெகட்டிவிட்டி சமீர்.
நோ கம்ப்ளைண்ட், ஒன்லி ஹாப்பினஸ். ஓகே பாட்டி, ஓகே. சரி வாங்க நம்ம சீக்கிரமா கிளம்பலாம். ராத்திரி 6க்குள்ள நம்ம லோனாவ்லாக்கு போகணும்ல. நான் டிரைவர் கிட்டயும் சொல்லிட்டேன், பஸ்ஸ கொஞ்சம் ஸ்லோவா ஓட்ட சொல்லிருக்கேன். இங்க பாரு, அம்மாவாக போறால, அதனால வண்டி ஸ்லோவா தான் போகும். ரீதாவை பத்தி கொஞ்சம் யோசி. பிரீதா, நீ இந்த பூவை அம்மன் கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இது உங்களையும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் காப்பாத்தும். என்னமோ வழியில அண்ணிய பேய பார்க்க போற மாதிரி சொல்ற. அண்ணிய பாத்துக்கு தான் நான் இருக்கேனே. வாங்க வாங்க கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு. இங்கே நின்னா வாங்க, வாங்க, எப்படி? ப்ளீஸ் 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 குரூப் செல்ஃபி ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இது அப்படி புடி புடி புடி. நான் பிடிக்கணுமா? லெட்ஸ் கோ गाइस. வாங்க. Cheers for the first picnic. Hip hip. Yeah. Hooray. Hip hip. Hip hip. Can you believe? கிரிஷ் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான் தெரியுமா? பிரீதாவை பாத்துக்க சொன்னான். அதுல என்ன இருக்கு? பாவம், பிரீதா மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கான். எல்லாருக்குமே அவளை பிடிக்கும். இட்ஸ் ஓகே. ஆனா அண்ணா, இப்பதானே கிளம்பிருக்கோம். சரி பரவாயில்ல, கவலை இருக்கதானே செய்யும். இதுதான் சரியான வாய்ப்பு. எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. நான் எல்லார்கிட்டயும் சொல்றதுதான் நல்லது. சரி, நீ வந்து என்னன்னா பிரீதா பாத்து. ஏய் டிரைவர், என்ன பண்ற? பைத்தியமேட்டியா? வண்டி ஸ்லோ ஓட்டு. எதுக்கு திடீர்னு பிரேக் போடுற? பிரீதா கீழ வந்துருப்பா தெரியுமா? இல்ல மகேஷப்பா, டிரைவர் மேல எந்த தப்பும் இல்ல. அது நான் தான் அவசரப்பட்டு எழுந்திருச்சிட்டேன். சரி வா, நீ ஒரு இடத்துல உட்கார். நீ நல்லா இருக்கல பிரீதா? அண்ணா, இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க. பிரீதா நல்லதா இருக்கா. ஓகே, இங்க பாரு பிரீதா, இந்த மாதிரி தப்ப மறுபடியும் பண்ணாத. அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. 3 மாசம் வரைக்கும் டிப்ரெஷன்ல இருந்தாரு. உன்னோட பிரெக்னன்சி நியூஸ் கேட்டதும் எவ்வளவு சந்தோஷமாயிட்டாரு. ஒருவேளை ஏதாவது தப்பா மட்டும் நடந்துருச்சுன்னா அண்ணாவால அதை தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவார் பிரீதா. இங்க பாரு, ப்ளீஸ் கவனமா உன்னை பாத்துக்கோ. ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கல்ல. ஓகே? சாரிப்பா, உன்னை திட்டிட்டேன். ஐயோ பரவாயில்ல சார். ஐ எம் சாரிமா பிரீதா. அது என்னன்னா, எனக்கு திடீர்னு அதிர்ச்சியான மாதிரி ஆயிடுச்சு. உனக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிருக்க முடியாது. பட் அது இருக்கட்டும், நீ எதுக்கு எந்திரிச்ச? நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சியா? இப்போ நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். அதுவும் மகேஷ் அப்பாவோட மூட பார்த்து. ஒருவேளை உண்மை தெரிஞ்சதும் அது தாங்க முடியாம மறுபடியும் அவருக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா தண்ணி தண்ணி வேணும். அங்க இருக்கு ஒரு மாமா. நிமிஷம். தண்ணி பாட்டில் இங்க இல்ல. நீ இந்த லெமன் ஜூஸ் குடி. அது டிராவல்ல சிக்னஸ் அதிகமா இருக்கும், அன்ஈசினஸ் இருக்கும். இது உனக்கும் குழந்தைக்கும் நல்லது. நீயாவது கொஞ்சம் கவனமா இரு. நான் தான் ரொம்ப அன்லக்கியா போயிட்டேன். இல்லம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நாம இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பயணம் ரொம்ப அட்டகாசமா இருக்கணும். நிகழ்காலத்துல வாழுங்க, அதுவும் சந்தோஷமா. ஓகே? யாரும் யார் தலையெழுத்தையும் குறை சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப லக்கி. என் வீட்டு லக்ஷ்மிங்க. உங்க 2 பேரால தான் என் வீடே சந்தோஷமா இருக்கு. சரியா? எங்க பாருமா, பேபி விஷயத்துல நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. நீ ஒரு நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் நல்லதை யோசிக்கிற. கடவுள் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டாரு. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமே நீ எங்களுக்கு இந்த குட் நியூஸ் கொடுப்ப. நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு சொல்வ. ஓகே? உன்னோட கேஸ்ல ஃபெர்டிலிட்டி காம்ப்ளிகேஷன் இருக்கு. உன்னால என்னைக்கும் அம்மாவே ஆக முடியாது பிரீதா.
அம்மா நாம ட்ரிப்ல இருக்கோம். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வீட்டு ஹாலோட நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளியே பாருங்க, எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வா 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 வா. சரி அப்படியே நம்ம கொஞ்சம் பாடலாமா? கண்டிப்பா. சரி சரி அட, சரி ஒரு ஸ்டார்ட் நிமிஷம், பண்ணலாம். ஒரு நிமிஷம். மகேஷ், நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன்ல, பென் டிரைவ்ல என்னோட ஃபேவரட் சாங்ஸ் எடுத்துக்க சொன்னேனே, எடுத்துக்கிட்டீங்கல? எடுத்துட்டு வந்திருக்கேன் ராக்கி, எடுத்துட்டு வந்திருக்கேன். குட். இரு. ஏம்பா, உன்கிட்ட ஒரு பென் டிரைவ் கொடுத்தேன்ல, அதை போடு. அட உங்க ஃபேவரட் சாங் கரெக்ட். இவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலையில பிரீத்தா கண்ணுல கண்ணீரா? கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. இந்த சைடுல துணியை சரி பண்ணு. சதீஷ், சொல்லுங்க மேடம். நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாம் சரியா போகணும், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. சரியா? எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி பெர்ஃபெக்ட். நான் சொல்றத கவனமா கேளு. அங்க சோனா ஹவுஸ்னு போர்ட் போட்டிருக்காங்கல்ல, அங்க இருந்து லெஃப்ட் எடு. அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க டிரைவ் பண்ணி வந்தீங்கன்னா அப்ப நம்ம ஸ்பாட்க்கு வந்துடலாம். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நம்மளது வில்லா நம்பர் 7. ஓகே, see you. யா, நீங்க லிஸ்ட் அனுப்புங்க, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிடுறேன். யா ஓகே, ஷூர். தேங்க் யூ. யா, தட்ஸ் ஓகே. தேங்க் யூ. அப்பா வாடா கண்ணா. எல்லாம் ரெடியா? நீ இங்க என்ன பண்ற? நீ டின்னர் ஏரியால இருக்கணும். அப்பா, கரண், பிரீதா அண்ட் மொத்த ஃபேமிலி இங்க வராங்க. அதனால நம்ம எல்லாம் ஒண்ணா டின்னர் சாப்பிடலாம். ஷூர். அம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சோனா இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டா. நீங்க எதுக்கு ஸ்வீட் வாங்குறீங்க? என்ன பண்றது, பிரீதா விரும்புறாளே. ஆனா நம்ம ரிசார்ட்டுக்கே வந்தாச்சு, இப்ப போய் கரண், நம்ம சோனாக்ஷியோட கல்யாணத்துக்கு போறோம். கல்யாண சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க போறோம். சோ ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். உறவுகள் எப்பவுமே இனிமையா இருக்கும். அது எந்த ஸ்வீட் அவைலபிளா இருக்கு? சாரி மேம், எல்லா ஸ்வீட்டையும் வித்தாச்சு. சரி, அப்ப போலாம் வா. இந்தாங்க ஸ்வீட். லக்ஷ்மி, நீயா? எப்படி இருக்கீங்க? ஐயோ மேடம், எல்லா பாக்ஸையும் வாங்குனது இவங்கதான். நீயா? ஆமா, அது ஆக்சுவலி
எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அட பரவாயில்லையே, வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீங்க இதை வாங்கிக்கோங்க. நீ எதுக்கு என்கிட்ட தர? ஐயோ, உனக்கு கல்யாணமாக போகுது, இதெல்லாம் உனக்கு தான் நிறைய யூஸ் ஆகுமே. அடடா இல்ல, என்கிட்ட நிறைய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. அதோட உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட அம்மா ரொம்ப நல்லாவே டேஸ்டியா ஸ்வீட் செய்வாங்க. நான் உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லிடுறேன். இப்படி இருந்தாலும் இது மாப்பிள்ளை வீட்டு ஃபேவரட். அதனால நீங்க இப்ப இதை வாங்கிக்கோங்க. அதோட நீங்க இப்ப சொன்னீங்கல்ல உறவுகள் இனிமையா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என் நம்பிக்கையும் அதுதான். நீங்க இதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. லக்ஷ்மி, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹாய். இவங்க என் மதர் இன் லா, ராக்கிமா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் பிரீதாக்கா. வணக்கம். அட, நீயே நிறுத்திட்ட. நீ என் அக்கான்னு தானே கூப்பிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சில உறவுகளை கடவுள் ஆரம்பத்திலே முடிச்சு போட்டுருவாரு. ஆனா சரியான நேரம் வரும்போதுதான் நாம அவங்கள சந்திப்போம். லக்ஷ்மி, நீ அப்படியே என்னோட பிரீதா மாதிரியே இருக்க. ஸ்வீட்ஸோட சேர்த்து உன்னோட சந்தோஷையும் பகிர்ந்துகிட்ட. உலகத்தோட வழக்கம், அப்புறம் பிரீதா கிட்ட இருக்கிற அன்பு, அது அப்படியே உன்கிட்டயும் இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கும்போது அப்படியே பிரீதாவை பாக்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி உன்னை பார்க்கும் போது எனக்கு நான் என்னமோ எனக்கு முன்னாடியே நிக்கிற மாதிரி இருக்கு. நானும் உன்ன மாதிரியே தான். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? அதாவது உங்களுக்கு கரனோட கல்யாணம் ஆயிருக்கு. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிய பிலாங் பண்றவ. அட, நான் கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கரண்ட் லைஃப் மாறிடுச்சு. ஆக்சுவலா நான் கூட முதல்ல மிஸ்டர் ஆட்டிடியூடா இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கேரிங் ஹஸ்பண்ட் அண்ட் மிஸ்டர் லவபிள் ஆயிட்டேன். ரைட்? ரைட். லக்ஷ்மி, உனக்கு கல்யாணமாக போகுதுல, ஐ விஷ் அண்ட் ஐ ப்ரே கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. உன்னோட ஹஸ்பண்டும் கரண் மாதிரியே ரொம்ப கேரிங்கா இருக்கணும். லக்ஷ்மி, நீ கொஞ்ச நேரத்திலேயே எங்க எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. கடவுளோட அருளால நாம கூடிய சீக்கிரமே மறுபடியும் சந்திக்கணும். நானும் அததான் விரும்புறேன் ஆண்டி. நான் 8:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும். பரவாயில்ல, நீ எங்க போகணுமோ அங்க கிளம்பு. நாங்க உன்னை பார்க்க நினைச்சா 8:30 மணிக்கு நாங்களே அங்க வரோம். கண்டிப்பா? கண்டிப்பா. அப்படின்னா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துருங்க என்ன? சரி, கண்டிப்பா. நான் கிளம்புறேன். சீக்கிரமா ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு போகணும். வரேங்க. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Shall I help? இல்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வர போறாங்க? அப்பா, நீங்க என் கல்யாணத்தை சடனா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவுட் ஆஃப் டவுன்ல இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. சோ ஜஸ்ட் chill. தண்ணி குடிங்க. ஐ அம் சாரிமா. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்ததால ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஹிம். அதனால தான் எல்லாத்தையும் அவசரமா பண்ணேன். பட் யூ டோன்ட் வரி. கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு தெரியும் நீ ஃபுல் டைம் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போற. உனக்கு என்ன பாக்குறதுக்கு கூட டைம் இருக்காது. ஐ அம் டெல்லிங் யூ. அப்பா, அப்படி என்னைக்காவது நடக்குமா என்ன? நோ, நெவர். அப்படி என்னைக்கும் நடக்காது. பையன் எப்படி இருந்தாலும் சரி. ஆனா நான் எப்பாவை பார்க்க எப்பவும் வருவேன். உன்னோட டேட பார்க்க நீ கண்டிப்பா வரணும். ஏன்னா அந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? Of course, pa. I think they have come. Oh my god. அப்பா வாங்க, உங்களை அறிமுகப்படுத்துறேன். ஹாய் ஹாய் ஹாய். வெல்கம். ஹாய் அங்கிள். வணக்கம் பாட்டி. Thank you so much நீங்க வந்ததுக்கு. ஹாய். Thank you வந்ததுக்கு. ஹாய் பிரீதா. ஹாய். ஹாய். Thank you. Thank you aunty. Thank you so much நீங்க வந்ததுக்கு. And welcome to our home. And பிரீதா, thank you so much. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கிள், நீங்க இன்னும் இவளோட த்ரோட்க்கு ட்ரீட்மென்ட் எதுவும் கொடுக்கலையா? எப்போ பார்த்தாலும் தொண இப்படிதான் இவ பேசிட்டே இருக்காளோ. Thank you பாட்டி. எனக்கு கல்யாணம். Being nice to me. Okay, fine. Oh my god, actually நான் மறந்துட்டேன். இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். இவர்தான் என்னோட அப்பா, மிஸ்டர் எஸ் வரதன். And இவர்தான் கரனோட ஃபாதர். என் பேர் மகேஷ். அப்புறம் இது என்னோட ஃபேமிலி. அது என்னோட அம்மா, இது என் தங்கச்சி, அது என்னோட மனைவி, அது என்னோட தங்கச்சி பொண்ணு, இது என்னோட தம்பி பையன். என் பையனை உங்களுக்கு தெரியும். இவ என்னோட மூத்த மருமக. இன்னொரு விஷயம்,
உங்க ஃபேமிலி பத்தி அடிக்கடி மேகசின்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் நினைக்கிறது சரினா ஷீ இஸ் பிரீதா, ரைட்? ஆமா. இன்ஃபேக்ட் சோனா உங்க வீட்ல இருந்து இங்க வந்ததுல இருந்தே போகும்போது, வரும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது உங்களை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு பாராட்டு, அப்படி அவங்கள பாராட்டிக்கிட்டே இருந்தா. அதனாலதான் உங்களை பார்க்கலனாலும் நீங்க வந்துட்டீங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ அப்பா, சில நேரத்துல அப்படிதான் நடக்கும். சில நேரத்துல இன்ஸ்டன்டா வைப் மேட்ச் ஆயிடும். அதான் பிரீத்தாவோடயும் எனக்கு அப்படிதான் மேட்ச் ஆகுது. அண்ட் பை த வே, தி கிரேட் கரண், நீங்க ரொம்ப லக்கி. உனக்கு பிரீத்தா மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டா. ஆஹா, நீ தான் லக்கி. உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இன்னைக்கு எந்த பையனோட லைஃபை காலி பண்ண போறியோ தெரியல. அவன் வரட்டும், உன்னை பத்தி சொல்லி ஓட வைக்கிறான் அவனை. கரண், சாரி அங்கிள், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அட நான் கூட தான் விளையாடுனையா. ரொம்ப ஜாலி டைப்பா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, நான் ஒன்னும் அவ்வளோ போர்லாம் கிடையாது. இங்க பாருங்க, ரொம்ப நேரமா நம்ம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் டிராவல்ல களைச்சு போய் வந்திருப்பீங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சோனாவோட வருங்கால லைஃப் பார்ட்னரோட ஃபேமிலி அண்ட் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிட போறோம். சதீஷ், போய் உங்களோட லக்கேஜ் எல்லாம் உள்ள எட்டு வந்துருங்க. நீங்க எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிடுங்க. See you soon. எல்லாரும் ஒன்னா இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. கரண் கிட்ட விஷயத்த சொல்ல எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது.